மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் கோர விபத்து, 2 பலி, 35 பேர் காயம். கனடாவில் இலங்கை தமிழர் கடைக்குள் தாக்குதல், கொள்ளையரை தேடும் போலீசார். யாழில் இறந்த நிலையில் கரையொதுங்கும் ஆமைகள். தளர்த்தப்பட்ட வாகன இறக்குமதி தடை, புதிய விலைகளில் ஏற்பட போகும் மாற்றம். இலங்கையில் வருடத்திற்கு 40,000 புற்றுநோயாளிகள். 2024 சமூக ஊடகங்களால் 200 சிறுவர்கள் தற்கொலை. தொடர்பென விரிவான செய்திகள். திருகோணமலை ஹபரணை வீதியில் கல்மலை பகுதியில் இன்று காலை பயணிகள் பேருந்து ஒன்றும் வேனும் மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 உயிரிழந்ததுடன் 25 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் வேனின் சாரதி உள்ளிட்ட 2 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஹபரணை வீதியில் கல்மலை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 35ஆக அதிகரித்துள்ளதாக தற்போதைய தகவல்கள் கூறுகின்றன. கனடாவில் டொரண்டோவில் இலங்கை தமிழர் ஒருவரின் நகைக்கடைக்குள் புகுந்த கொள்ளையர்கள் கடையின் உரிமையாளர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நேற்று முன்தினம் நடந்த இந்த கொள்ளை முயற்சி தாக்குதலில் கடை உரிமையாளர் காயமடைந்ததாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சம்பவத்தில் திருடப்பட்ட வாகனம் ஒன்றை ஐவர் நகைக்கடையினுள் செலுத்தி கொள்ளையடிக்க முயன்றதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்தனர். இந்த நகைக்கடை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 5 சந்தேக நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அதேவேளை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 2 வாகனங்களும் திருடப்பட்டவை எனவும் டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சில நாட்களாக ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் 3 ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. கடலின் சீற்றம் காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் காயமடைந்த ஆமைகள் உயிரிழந்து கரையொதுங்குவதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். அதேவேளை ஆமைகளை பிடிப்பதும் இறைச்சிக்காக பயன்படுத்துவதும் சட்டவிரோதம் என்பதால் கரையொதுங்கிய ஆமைகள் கைவிடப்பட்ட நிலையில் துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையிலும் உருக்குலைந்து காணப்படுகின்றது. வாகன இறக்குமதி தளர்த்தப்பட்டதை அடுத்து மேலதிக வரிகள் விதிக்கப்பட்டுள்ளமையால் புதிய இறக்குமதி செய்யப்படவுள்ள வாகனங்களின் விலை அதிகரிக்க உள்ளது. வாகன இறக்குமதி மீது தாக்கம் செலுத்தும் பிரதான வரிகளில் சொகுசு வாகனங்கள் மீது விதிக்கப்படும் வரியே பிரதானமாக உள்ளது. குறித்த வரியானது 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் 2019ஆம் ஆண்டே திருத்தியமைக்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டு வாகன இறக்குமதி நிறுத்தப்பட்டதால் இந்த வரியின் கீழ் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவது இதுவே முதல் சந்தர்ப்பமாகும். இந்த சொகுசு வரியானது ரூபாய் 50 லட்சத்திற்கும் அதிக பெறுமதியை கொண்ட வாகனங்களுக்கு விதிக்கப்பட உள்ளதோடு அதிகபட்ச சொகுசு வரி 120% ஆகும். இது தவிர சிசி அல்லது வாகனத்தின் இயந்திர சேத்திரன் மீதும் வரி விதிக்கப்பட உள்ளது. இது வாகனத்திற்கு வாகனம் மாறுபடும். அத்துடன் வரிவிலக்கு மீதான சுங்கச் சட்டத்தின் கீழுள்ள விதிகளின்படி 2023ஆம் ஆண்டில் வரிவிலக்கு அளிக்கப்பட்ட வாகனங்களின் வகைகளை உள்ளடக்கிய சுங்க வரிகள் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய இறக்குமதி செய்யப்படும் வாகனத்திற்கு விதிக்கப்படும் 20% சுங்க வரியுடன் 50% கூடுதல் கட்டணம் சேர்க்கப்பட உள்ளதாக விசேட வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் தெரிய வருகின்றது. மேலும் நாட்டில் வெட் வரி 18% உயர்த்தப்பட்ட பின்னர் முதன்முறையாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதால் அந்த வரியும் வாகன விலைகளுடன் இணைகின்றது. இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அவர்களில் 30% பேருக்கு லுகேமியாவும் 25% பேருக்கு மத்திய நரம்பு மண்டல புற்றுநோய் இருப்பதாக மகரகம அபேக்ஷ மருத்துவமனையின் இரத்த புற்றுநோய் நிபுணர் டாக்டர் புத்திக சோமவர்த்தன கூறுகின்றார். இந்த நாட்டில் ஆண்டுதோறும் சுமார் 40,000 புற்றுநோய் நோயாளிகள் பதிவாவதாகவும் அவர்களில் 4,000 பேர் இரத்தம் தொடர்பான புற்றுநோய் நோயாளிகள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை 1/3 பங்கு புற்றுநோய்கள் தடுக்கக்கூடியவை என மருத்துவ நிபுணர் புத்திக சோமவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் சமூக ஊடகங்களின் பயன்பாடு காரணமாக கடந்த 2024ஆம் ஆண்டில் 18 வயதுக்குட்பட்ட சுமார் 200 சிறுவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றதாக சமூக மருத்துவ நிபுணர் கபில ஜெயரட்ன கூறுகின்றார். அதேவேளை 2023ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 113 ஆக உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். சமூக ஊடகங்கள் மட்டுமல்லாது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இருந்தும் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் விலகியிருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இது குறித்தான பல்வேறு தரப்பினரை ஒன்றிணைத்து ஒரு பரந்த விவாதத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது இரண்டிற்கும் காரணமாக இருந்து வருகின்றது. எனவே அதை தேர்ந்தெடுத்து தடை செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். சில நாடுகள் சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட டிஜிட்டல் தொழில்நுட்பத்திலிருந்து சிறுவர்களை விலக்கி வைத்திருப்பதால் அந்த நாடுகள் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து தனது சமூக மருத்துவ நிபுணர்களின் கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளதாக சமூக மருத்துவ நிபுணர் கபில ஜெயரட்ன கூறியுள்ளார்.